இன்றைக்கு பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இந்த வசனத்தை அநேகர் தவறாக தியானிப்பதுண்டு. பாவம் எங்கு அதிகமாக செய்யப்படுகிறதோ, யார் அதிகமான பாவங்களை செய்கிறார்களோ அங்கே கிருபை அதிகமாக பெறுகிறது. எந்த பட்டணம் அதிகமாக பாவத்தில் இருக்கோ, எந்த ஊர், எந்த நகரம் என்ன பாவத்தில் அதிகமாக ஈடுபடுகிறார்களோ, எந்த மனிதர்கள் அதிகமாக அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்கிறார்களோ அங்கே கிருபை அதிகமாக பெருகும் அப்படின்னு தவறாக தியானிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, ஒரு சிலர் இன்னும் அதிகமாக போய் பாவம் செய்யலாம். கிருபை நம்மை அழித்து விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். நாம் பாவம் செய்து அழிந்து விடாதபடிக்கு கிருபை நம்மை பாதுகாத்து கொள்ளும். அப்படி பிரசங்கம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது இந்த முழு வசனத்தையும் படிக்கணும். ஏன்னா இந்த வசனத்தின் பின்பகுதி தான் அப்படி சொல்லுகிறது. அநேகர் அந்த ஒரு பின்பகுதியை மாத்திரம் தியானித்து விட்டு இதுதான் அதனுடைய முழு அர்த்தம்னு நினைக்கிறதுனால தான் அநேக நேரம் வேத வசனத்தினுடைய வெளிச்சம் அநேகருக்கு தெரிவதில்லை. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இந்த வசனத்தை நீங்க இப்படி முழுசும் படிக்கும்போது 3 முக்கியமான காரியங்களை இந்த வசனத்துக்குள் பார்க்க முடியும். நியாயப்பிரமாணம், பாவம், கிருபை. சரியா? இங்க பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சட்டம் என்ற ஒன்று வரும் பொழுது தான் பாவம் என்ற ஒன்றுக்கு பலன் உண்டாகிறது. கவனிக்கிறீங்களா? இப்போ பாவம் செய்தால் இந்த தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டால்தான் அந்த பாவம் தண்டனைக்குரியதாக மாறுகிறது. கவனிக்கிறீங்களா? அப்போ நம்மை பொறுத்த மட்டும் அந்த பாவம் ஒரு மனுஷனுக்கு எப்போ பலன் கொள்ளக்கூடியதாய் மாறுகிறது அப்படின்னா, அக்கிரமம் செய்கிறவனுக்கு பாவம் எப்பொழுது தண்டனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, அதற்கென்று ஒரு சட்டம் இயற்றப்படும் பொழுது தான். இப்போ ஒன்வே டிராஃபிக்ல போனா நீங்க இவ்வளவு ரூபா அபராதம் கட்டணும், இவ்வளவு பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இல்லைன்னு வைங்களேன், நாம எப்படியும் போகலாம். ஒன்வே டிராஃபிக்லையும் போகலாம், எந்த டிராஃபிக்லையும் போகலாம். சரியா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதே போல நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய சட்டங்கள். அது பரிசுத்தமானது. நமக்கு பாவம் இன்னதென்று சட்டங்கள் கற்றுக் கொடுக்கிறது. அதே நேரம் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையையும் அந்த சட்டங்கள் சுமந்து கொண்டு வருகிறது. கவனிக்கிறீங்களா? ஆல்வேஸ் லா ஹேஸ் அ பெனால்டி. அப்போ பாவம் என்ற அந்த என்டைட்டி எப்ப பலன் கொள்ளுகிறது அப்படின்னா, அதற்கு ஒரு சட்டமும் அதற்கான தண்டனையும் இயற்றப்படும் பொழுதுதான். அப்ப தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்பது பரிசுத்தம் உள்ளது. அது நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது தான். ஆனால் அந்த சட்டத்தின்படி, அந்த தேவனுடைய பிரமாணங்களின்படி ஒரு மனுஷனால் வாழ முடியாத போது அந்த சட்டங்கள் அந்த மனிதனை கொன்று விடுகிறது. சட்டங்கள் கொல்லவில்லை, பாவம்தான் கொல்லுகிறது. ஆனால் அதற்கு காரணம் இந்த சட்டங்களாகி விடுகிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், என்ன பாவம் செய்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றப்படும் பொழுதுதான் பாவம் மிகுந்த பலம் உள்ளதாக மாறுகிறது. அந்த கம்பாரிசனை தான் இவர் இங்க கொண்டு வர்றாரு. சரியா? இப்ப பாவம் பெருகிற இடத்துலனா பாவம் பலன் கொண்ட இடத்துல. இதை நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, you have to read 1 Corinthians chapter 15 verse 56. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. இப்போ பாவம் நியாயப்பிரமாணத்தினால், சட்டத்தினால் மிகுந்த பலம் உள்ளதாய் மாறுகிறது. சரியா? இப்ப தண்டனை நிச்சயம் ஆயிப்போச்சு. இப்படி
பாவம் பெருகின இடத்திலே அவர் சொல்ல வர்றது, பாவம் பலன் கொண்ட இடத்திலே, நியாயப்பிரமாணத்தினால் அது பலன் கொண்டது, அந்த இடத்துல கிருபை பெருகிற்று. கவனிக்கிறீங்களா? பாவம் செய்கிற இடத்துல இல்ல, பாவம் பலன் கொண்ட இடத்துல தேவ கிருபை பெருகிற்று. இந்த கிருபையை நீங்க தியானிக்கிறன்னா, கிருபைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். முதலாவது, கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற தயவு, இரக்கம். அப்ப இந்த கிருபையை நம்ம சும்மா தியானிக்க முடியாது. தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கமும் தகுதி இல்லாதவர்களுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நீங்க நேரா சிலுவையைத்தான் பார்க்கணும், இயேசுவைத்தான் பார்க்கணும். ரொம்ப அழகா அந்த 5ஆம் அதிகாரம் ஆரம்பமே பாருங்க, பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கு. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த கிருபை அவர் மூலமாக வந்ததுன்னு போட்டிருக்கு. ஏன் இயேசுவின் மூலமாக வந்ததுன்னு போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்கும் நம்முடைய பாவங்களுக்கும் வர வேண்டிய நீதியான தண்டனையை தன் மேலே சிலுவையில் சுமந்து கொண்டார். கவனிக்கிறீங்களா? அதனாலதான் கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்த கிருபைன்னு சொல்றோம். அவர் தண்டிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். பாவம் செய்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் சும்மா தட்டி கொடுத்து நீ போப்பா உன் பாவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லலை. அந்த அக்கிரமங்களை என்ன, அந்த அந்த மீறுதல்களை, அந்த பாவங்களை எல்லாம், அதற்கு வரவேண்டிய நீதியான தண்டனையை தம்முடைய குமாரனாகிய பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் மேல் தேவன் வைத்து அவரை நமக்காக நொறுக்கினார். அவர் நம்முடைய சமாதான காரணராகி நம் நிமித்தம் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். கவனிக்கிறீங்களா? கிருபைனா இதுதான் கிருபை. ஆகையினால் என் அன்பு சகோதரரே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், என்ன மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உள்ள தேவனுடைய பிள்ளைகள், இந்த கிருபையை ருசித்தவர்கள், மீண்டும் பாவம் செய்ய மனப்பூர்வமாய் நம்மை ஒப்பு கொடுத்தால் அழிவு ஆரம்பமாகிறது. மறந்துடாதீங்க, த டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா தேவன் அவருடைய அனாதி அந்த சிநேகத்தை, அவருடைய கிருபையை நாம் விருதாவாக்குவதற்கு விடமாட்டார். God will never allow us to waste his grace. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு அப்படின்னு ஒரு எச்சரிப்பான வார்த்தை பல இடங்கள்ல வருது. சரியா? ஆகையினால் என் அன்பு நண்பர்களே, என் அன்பு தேவனுடைய ஊழியக்காரரே, பாவம் செய்வதை குறித்து கவனமா இருங்க. பாவத்தை குறித்து பிரசங்கிப்பதில் கவனமாக இருங்க. சரியா? எதையும் செஞ்சுட்டு கிருபை இருக்குன்றத அப்படி சொல்லி பிரசங்கிச்சிடாதீங்க. அது தவறான பிரசங்கம். சரியா? மனம் திரும்பணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்து விட்டால், என்ன பாவம் செய்து விட்டால், அதற்காக உண்மையாக மனம் திரும்பி இரட்சகரை நோக்கி பார்க்க வேண்டும். என்ன மற்றபடி பாவம் செய்தா பரவாயில்ல, கிருபை பாதுகாத்து கொள்ளுன்னு நினைப்பது தவறு. அது கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுவதுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.